ब्रह्माराधकरे गजानन तांडवमी सकरी तांडवमी शंकरी शरणमय्यप्पा மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம் மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம் மாபெரும் பக்தர்களும் வணங்கிடும் சன்னிதானம் கோமகன் குடி கொண்டு குறை தீர்க்கும் சன்னிதானம் பூமகள் மைந்தனின் புண்ணிய சன்னிதானம் மாமலை சபரி மணிகண்டன் சன்னிதானம் பதினெட்டு படி மீது விளங்கிடும் சன்னிதானம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் ஏரிக்கரமிலிருந்து 8 தச பார்த்திருந்து எங்கே காத்திருந்த காணல நான் ஏரிக்கரமிலிருந்து 8 தச பார்த்திருந்து எங்கே காத்திருந்த காணல 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் சோறு தண்ணி வீடும் தோணல மாங்கு பாட்டு கேட்டு பின் காத்தோடி போடாது போடுவே மக்கள் நான் ஒன்றானாதுடன் கொள்ளாம போட்டிவர் கொள்ளோட வருவேன் கரையில நான் ஏரிக்கரமிலிருந்து 8 தக்க பார்த்திருந்து எங்கே காத்திருந்து காணல 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போட பின் ஒரு தண்ணி வீழும் வாடாதே பொந்தினே சேரம வாழாது தண்ணீர் தண்ணீரே நம்மோடு கோட்டத்தானே உண்மை என்ன சேர்த்தாச்சு எங்கோடி நீனா என்று இன்னும் எழுதி வச்சாச்சு இப்போதும் சொந்தங்கள் போகாது செந்தால கத்தால ஆகாது நான் ஏரிக்கரமிலிருந்து 8 தக்க பார்த்திரும் எங்கே காத்திரும் காணல 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் ஒரு தண்ணி வீடும் தோணல
பொன்னாட்டம் நெஞ்சோடு பத்தேனை காப்பாத்தி எங்கே நான் போனா என்ன இன்னும் ஞாபகம் உன் பேரமிட்டு கட்டி உள்ள பாடும் என் ஆசை காத்தோடு போகாது என்னாலும் என் வாக்கு போய்காது நீதிக்கர மீது எட்டு தேத்த பார்த்தேன் எங்கே எங்கே காத்திரும் ஆனல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் ஒரு தண்ணி வீடும் தோணல மாங்கு பதுக்கு காத்து ஓடாக போகிறேன் அக்கறையில் பொன்னானாகுய கொள்ளாம புதிய உள்ளூர வாடுறேன் இக்கையில நான் இருக்கிற மேல 8 ரத்த பாத்திரும் எங்கே எங்கே காத்திரும் காணல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் ஒரு தண்ணி வீடும் Hello. நாட்டுக்கு தேவத்தையே நகரிய கோமாளி வந்தானையா கோமாளி 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 வந்தானையா நாட்டுக்கு சேவை செய்ய அவரைய கோமாளி வந்தேனே சிரிக்க வைக்க முழிக்க வைக்க திரேத்துதான் திரத வந்தேனே சிரிக்க வைக்க முழிக்க வைக்க திரேத்து காட்சிக்கு வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனே ஆட்டமாடி பாட்டு பாட அழகான கோமாளி வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனே ஆட்டமாடி பாட்டு பாட அழகான கோமாளி வந்தானையா கோமாளி வந்தானையா நாட்டுக்கு சேவை செய்ய அவரைய கோமாளி வந்தேனே ஓட்டாரே விட்டரங்கி ஓட்டாரே விட்டிறங்கி
கைதட்டி அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. உண்மையிலே நம்ம ஊருக்கு வந்தது எங்களுக்கு தான் பெருமை. ஏன்னா இன்னைக்கு இந்த நாடகம் புக்காகி குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசம் 4 மாசமாவது இருக்கும். இந்த ஊரு எந்த ஊரு போக வேண்டியதுன்னா எங்க தேவோட்ட பக்கம் அடுத்த ஊடின்னு ஒரு ஊரு போக வேண்டியது. அது தேதி மாறி மருதங்குடி இன்னைக்கு நடக்க வேண்டிய நாளாக அங்கே நாடகம் இல்லை, நாடகம் வைக்க முடியல, நிப்பாட்டிட்டாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இங்க இந்த நம்ம ஊருக்குத்தான் வரணும். இது மாதிரி இசை கலைஞர்கள், இது மாதிரி கலைஞர்கள்லாம் இங்க நல்ல கலைஞர்கள் இருக்கிறதுக்கு சிறப்பான கலைஞர்கள் இங்கே தான் வரணும் இருந்திருக்கு. உண்மையில ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். உண்மையில இந்த தெய்வம் உருவம் இல்லை, இங்கே உருவம் இல்லை, சிலை இல்லை. போய் பார்த்த உண்மையிலே ரொம்ப சிறப்பான தெய்வம். அந்த தெய்வம் பேர் என்ன தெரியுமா? அடைக்கல அம்மன். நம்ம எங்கு சென்றாலும் நமக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடியது அந்த அடைக்கல அம்மன் தான். எங்களை வாழ வைக்கின்றது இந்த அடைக்கல அம்மன் தான். ஒரு ஆளை நாடி போறோம்னா அவங்க நமக்கு அடைக்கலம் கொடுக்கணும். அடைக்கலம் கொடுத்தாத்தான் அது அடைக்கலம் கொடுத்தாத்தான் நம்ம நிரந்தரமா வாழ முடியும். என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்ணே. ஒரு ஆளை நாடி போறோம், நம்ம ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டோம், சரி நம்ம அண்ணன் இருக்காரு ஒரு உதவி பண்ணுவாரு, நல்ல பண்ண உதவி அப்படின்னு போனோம்னா ஒரு அடைக்கலமா போனோம்னா அது ஒரு அடைக்கலம் சிறப்பு. உண்மையிலே ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். நீங்க எல்லாம் முதலாளி, நாங்கெல்லாம் தொழிலாளி. ஒரு ஆளு 5000 6000 வரியை கொடுத்து நாடகம் வச்சிருக்கீங்க. உண்மையில இந்த ஊருக்காரங்க நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த நாடக திருவிழாவே நாளைக்கு தான். நமக்காக இந்த கலைஞர்கள் வரணும், நம்ம நாடகம் சிறப்பா இருக்கணும், நல்ல ரசிகர்களா இருந்து ரசிக்கணும் அப்படின்னு இந்த நாடகத்தை நாளைக்கு வைக்க வேண்டிய நாடகத்தை எங்களுக்காக இன்னைக்காக ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் அத்தனை இசை கலைஞர்களுக்கும். ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே கலைஞர்கள், தப்பாட்ட கலைஞர்கள், தவுள் கலைஞர், இசை கலைஞர்கள், அத்தனை கலைஞர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேரன்பார்ந்த பெரியவர்களே, பெருமைப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பேற்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு வருகேன்னு வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் அன்னை இங்க சைடில் இருக்கவங்க இப்படி முன்னால வந்தீங்கன்னா உங்களை பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வரும். நீங்களும் நாடகம் பார்க்கற மாதிரி என் குண்டியை பார்க்குற மாதிரியே தெரியுது. ஏற்கனவே என் குண்டி தண்டியா இருக்கு, வேற இங்கிட்டு வந்து முன்னால கும்பிடுறேன், முன்னால் வந்து உட்கார்ந்தா எங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கு. இடம் இருக்கு, கூட்டத்தை பார்த்தோம்னா எங்களுக்கு தன்னை அறியாமலே நடிப்பு வரும். கூட்டம் குறைஞ்சிச்சுன்னா எங்களை தன்னை அறியாமலே உள்வாங்கிறோம், எல்லாமே உள்வாங்கிறோம். அதனால முன்னால் இருந்து நாடகத்தை ரசிக்குமாறு கேட்டுக்கொண்டு நம்மளெல்லாம் காக்குகின்ற அந்த ஏழை எளிய மக்களெல்லாம் கேட்ட வரும் தரக்கூடிய அந்த அடைக்கல் அம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்குவோம். தீராத வினைகளையும் தீர்த்திடுவார். அந்த கேட்ட வரமெல்லாம் தந்திடுவார். அந்த குழந்தை செல்வம் இருக்கு, குழந்தை செல்வத்தையும் தருவார். இந்த திருமணம் நடக்காத ஆளுக்கு திருமணமும் ஏற்பாடு செய்து அந்த அடைக்கல் அம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணி அண்ணே மைக்கு இப்ப இருக்க மாதிரி இருக்கட்டும், எதுவும் நோண்டி குறைஞ்சி போறாச்சு உங்களை கும்புறு சூப்பரா இருக்கு. அப்படி எதுவுமே ஏற்றவனா இறக்க வேணாம், எக்கோ மட்டும் வச்சுட்டோம்னா சிங்கிள் எக்கோ மட்டும் வைங்க, வேற எதுவுமே. அந்த அடைக்கல் அம்மனை வணங்கி, ஏன்னா இன்னைக்கு நீங்க எத்தனை நாடகமோ பார்த்துருக்கலாம். இன்னைக்கு இந்த கலைஞர்கள் இருக்க ஊர்ல நல்ல கலைஞர்களா வந்திருக்காங்க. நாடகத்தை பார்த்துட்டு நீங்களே சொல்லணும், எங்களை பத்தி நாங்களா புகழ்ந்து அடிக்கப்படாது. நாடகத்தை காலையில பார்த்துட்டு நல்லா நடிச்சாங்களா, குறை இருந்தா சொல்லணும். குறை இருந்தா மேடையில் இருக்கையில சொல்லக்கூடாது, பப்புனு உள்ள போடா புலந்துருவேன் அப்படின்னு உள்ள வந்துட்டோம்னா அது மரியாதை. சொன்னாத்தான் திருத்திக்கிடுவான். ஒரு பாடம் வாத்தியார் சொல்லி கொடுக்குறாரு, தத்தியும் தத்தியும் தகதியும் தத்தியும் தத்தியும் அந்த பாடம் சொல்லி கொடுத்தாருன்னா அந்த பாடத்தை முறையா படிக்கணும். தலைவலிக்குமே மிருதங்க, நான் பேச தலைவலிக்கும் உனக்கு, அதனால அது முறையான இருக்க முடியாது. நான் பேசினா தலைவலிக்கும், மிருதங்காரருக்கு தலைவலிக்கு, நீர் கடுப்பு வரும். அதனால அந்த அடைக்கல் அம்மனை வணங்கி கலைப்பணியை தூங்க என்று தெரிவித்துக் கொண்டு கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை மாறி தருகிறார், கருணாக முருவெடுத்து கருமாறி அருகிறார். மயிலகிலே முண்டக கன்னியம்மா பனையூரிலே வாழுகின்ற அடைக்கலம் அம்மா, பனையூரிலே வாழுகின்ற அடைக்கலம் அம்மா. அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே
கருமாரி உள்ள தோடு அம்மா இல்லை வாரி தருகிறா அருள உள்ள தோடு அம்மா இல்லை வாரி தருகிறாக முருகெடுத்து கருமாறி அருள் மகிழகிலே முருக கண்ணி அம்மா மாங்காடு தனிவாடு காமாட்சி அம்மா மாங்காடு தனிவாடு காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி கருமாரி கருணை உள்ள தோடுகமாறு தருகிறா அருணாக முருகெடுத்து மாறி அறிகிறார் மகமாயே அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயே அம்மா தாயே கருமாரி அருளை உள்ள தோடுகமாறு வாரி தருகிறா அருணாக முருகெடுத்து கருமாறி மகிழகிலே முண்டக கண்ணி அம்மா பனையூரிலே வாழுகின்ற அடைக்கலம் அம்மா பனையூரிலே வாழுகின்ற அடைக்கலம் அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி விளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார் கட்டி செல்வதற்கு குழந்தை வரம் தந்திடுவார் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார் காமாஜி குழந்தையாக அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள உருவெடுத்து கருமாறி அறியும் கையிலே முண்டக கண்ணியம்மா அங்காடு கனிவாடு காமாட்சியம்மா அங்காடு கனிவாடு காமாட்சியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அந்த கூப்பிட்டா ஓடி வருவாளா அந்த தீ ஓட்டு ஆடி வருவா கூப்பிட்டா ஓடி வருவாளா காலியம துதி போட்டு அடி வருவாளா அம்மா உடுக்கை பிடித்தவளே அக்கா விட்டு நாடக வள்ளிகிரம நாடகமா இல்ல மகமாய் நாடகமா அண்ணே வள்ளிகிரம நாடகம் தான் சரி சரி சாமி பாட்டு படிச்சேன் சாமி பாட்டு ஒரு பாட்டு பாடலாம்ப்பா சரி நானே ஏற்கனவே 2 சாமி பாட்டு பாடிட்டேன் சரி நாடகம் வள்ளிகிரம நாடகம் கதை நாடகம் வந்திருக்க நடிகர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் அவங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுக்கணும் உண்மை உண்மை நீ சாமி பாட்டு பாடுற பெரிய விஷயம் இல்ல சரி இப்ப நீ இவ்வளவு தூரம் சாமி பாட்டு பாடினியே நீ சாமி பாட்டு பாடி இங்க நம்ம ஊர் ஆளுகளுக்கு சாமி வருமா வரும்ங்கிறேன் நான் வராதுங்கிறேன் நான் வர வச்சுவோம்ங்கிறேன் நாங்க வராதுங்கிறேன் நம்ம ஊர்ல தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம் அது தெரியுது அவசியம் சாமி வரும் நான் வர வைக்கிறேன் அவசியம் நாங்க சொல்றேன் சாமி வராது சாமி இருக்கு சாமி வரும் நீ பாருனா சாமி வருமாயா அதுதான் இங்க பிரச்சனை அக்கா அக்கா இங்க கவனிங்க இப்ப நான் சாமி பாட்டு பாடி நான் சாமியே இப்ப நான் வர வைக்கிறேன் சாமி வாய்ப்பு இல்லைங்க ஐயா வர வச்சுட்டா வர வைக்க முடியாது நான் வர வச்சுட்டா உங்க 4 பேர் சம்பளத்தை என்கிட்ட தந்துருங்க சாமி வரலைன்னா ஏன் சம்பளத்தை நான் உங்கள்ட்ட தந்துடுறேன் அவங்க எவ்வளவு கெட்டிக்காரத்தனமா இருக்காங்க சாமி வந்தா உன்னைய மாதிரி எவ்வளவு வேற பார்த்துருப்பேனா சாமி வந்துட்டா நாங்க 4 பேர் சம்பளம் வரலன்னா உங்க சம்பளம் மட்டும் ஆமா நல்லா நீங்க மட்டும் அப்படியே போட்டினா என்ன இரியா சாமி வந்துட்டா நாங்க 4 பேர் சம்பளத்தையும் கொடுத்துறோம் சரி அப்படி சாமி வரலன்னா உங்க சம்பளம் மருதமணி என்ன சம்பளம் சரி நாடகத்துக்கு பேசுற மொத்த தொகை மைக் செட்டுக்கு பேசுற தொகை வேனுக்கு பேசுற தொகை எல்லாத்தையும் எங்கள்கிட்ட கொடுத்துடணும் இந்த காசை வாங்கிட்டு போய் நீங்க வீட்டுக்கு டைல்ஸ் ஒட்டணும் வேலை கிடக்குனே அவசியம் இப்ப நான் சாமி வர வைக்கிறேன் அதான் கத்தாம இருக்கணும் கொய் ஒய் ஒய் ஒய்னு அது எப்படித்தான் வீட்டுல புருஷங்களை வச்சிருக்காங்க அந்த ஆளுங்க பாவம்
அமைதியா இருங்கம்மா. இப்ப சாமிய இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஊர்ல உள்ள தெய்வம் அந்த அடைக்கல அம்மா, அடைக்கலம் தாயி. தம்பி அண்ணே, நான் தான் சொல்றேன்ல, எதுக்கு இவங்க பேர் மேல என்ன? பேசிட்டு கிடக்குறாங்க. அந்த ஒரு சிந்தனையே இல்ல, சாமியோட சிந்தனையே இல்லாம அவங்க பாட்டு அப்படி கலகலன்னு பேசிட்டு உட்காந்துருக்காங்க. நீங்க நினைக்கிறது ஏன் தவறு. பாப்பமா, இது மாதிரி கண்ணாப்புண்ணான்னு கத்தினாத்தான் சாமியே வரும். நீ பாரு, எங்க ஊர்ல ஒரு ஆள் பூசாரி இருக்காரு. நான் பிறந்ததுல இருந்து கோயில் பூசாரியா இருக்கேன். அந்த ஆளுக்கு இதுவரை சாமியே வந்தே இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல சாமி வரும். தயவு செய்து சாமி வரையில யாரையும் பிடிக்காதீங்க, கையை கட்டாதீங்க, காலை கட்டாதீங்க, தெய்வ பக்தியோடு இருங்க. நான் வளர்த்த ஆத்தாக்கா பெண்கள்லாம் அமைதியா இருங்க. சாமி அவசியம் வரும். அப்படி எதுவும் சாமி வரலைன்னு வச்சுக்கிறேன். வளர்த்த ஆத்தாக்க புருஷனை நினைச்சு பல்ல கடிங்க, அவசியம் சாமி வந்துடும். போயிடணும். இப்ப நான் சாமி வர வைக்கிறேன் பாரு. வளர்த்த ஆத்தா, அடைக்கலம்மா, முத்துமாரி ஆத்தா, சாமி வந்துடும். உன்னை நம்பிட்டேன், காலையில லோனு காசு கட்ட வேண்டியிருக்கு ஆத்தா. மாரியம்மா, உங்களை நம்பிதான் களத்துல இறங்கியிருக்கோம். ஆமா, ஒரு ஆளுக்கும் சாமி வரக்கூடாது, ஒரு ஆளுக்கு வரக்கூடாது. எங்களை நீதான் காப்பாத்தணும். என்ன வளர்த்தா ஆத்தா, அடைக்கல மாதா ஆத்தா, அடைக்கல மாரியம்மா, அடைக்கல மாதா. அரே மாதான்னு அம்மாடா. சரி, வேளாங்கண்ணி மாதா நினைச்சிராம. சரி சரி சரி. அடைக்கல அம்மா அவசியம் வந்தா அம்மா. அடைக்கலம்மா மாரியம்மா, அடைக்கலம் கொடுத்த அத்தா இங்க இருக்கிற என்னடா வெஞ்ச எப்படி சாமி கும்பிட எல்லாருக்கும் வந்துடக்கூடாது. திருட போறவன் ஒரு ஆளுக்கு கூடாது சாமி. இவன் சொல்ற பார்த்தா கோயில சொல்லிடுறாங்களேடா. ஐயா அவசியம் சாமி வரும். சாமி எங்கிட்ட தான் பேசும். திருட போறவனும் சாமி கும்பிடுற, கொள்ளையடிக்கிறவனும் சாமி கும்பிடுற, காவல்துறை அதிகாரியாவும் சாமி கும்பிடுறாங்க. ஒரு வருஷமா ஒருத்தன் டிமிக்கி விடுற, அவனை பிடிக்கணும்னு. நம்ம ஆளுங்க தூங்கி எந்திரிச்சோம்னா எங்கிட்டாவது ஒரு வேலை கிடைக்கணும் இவங்களும் வேண்டாங்க. சாமி எங்கிட்ட வேலை செய்யும். இல்ல இல்ல, சாமி ஒரு ஆளுக்கு வரம் போடுறதுக்கு அது எந்திரிச்சு போயிருச்சு. இல்ல இல்ல, அவசியம் இப்ப வரும். ஆண்டவனே ஆத்தா அடைக்கலம்மா, நீ ஆடி வந்தா அடைக்கல அப்பா டே டே உன்னை கும்பிடுறா டே. ஐயா ஐயா டே வேணுடா, ரொம்ப கும்பிடுறானடா. கோயிலுக்கு காசு கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். ஒரு வழியா கேட்காம போயிடுறேன். இவங்க சாமி கூட பார்த்தா என்னடா பெரிய அவசியம். இப்ப நான் சாமி வர வைக்கிறேன். அடைக்கலம்மா அவசியம் சாமி வரணும். அது கிடக்கலம்மா, மாரியம்மா, சாமி வரக்கூடாது. சாமி வருமா வேண்டாம் வராதாங்கிறத இங்க கேட்டுக்க. இல்ல இல்ல ஐயா, மனசுதாங்க காரணம். அப்பா அப்பா நீ பாடுப்பா முதல்ல. அவசியம் சாமி வரும். தயவு செய்து சாமி வரல யாரையும் பிடிக்காதீங்க. நான் வளர்த்த ஆத்தா அடைக்கல அம்மா, இந்த காசை வாங்கிட்டு போய் தான் நான் கடன் அடைக்கணும். அம்மா அம்மா அப்பா மாரியம்மா, பாட்டு பாட போல. ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா, ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா, எங்காலியாத்த தீவோட்டு ஆடி வருவாளா, ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா, எங்காலியாத்த தீவோட்டு ஆடி வருவாளா, ஆத்தா கூப்பிட்டா அண்ணே கூப்பிட்டா ஓடி வருவாளா, அலியாத்த தீவோட்டு ஆடி வருவாளா, கூப்பிட்டா ஓடி வருவாளா, எக்காலியம்மா துதி போட்டு ஆடி வருவாளா, கூப்பிட்டா ஓடி வருவாளா, எக்காலியம்மா துதி போட்டு ஆடி வருவாளா, அம்மா உடுக்கை பிடித்தவளே ஆத்தா உத்துராஜம் கலந்த கலந்தராத்தோ, உடுக்கை பிடித்தவளே ஆத்தா உத்துராஜம் கலந்தவளே, ஓடிவாமா தாயே ஒரு சொல்லு வாசையே, உடுக்கை பிடித்தவளே ஓடிவாமா பிடித்தவளே ஆத்தா உத்துராஜம் கலந்தவளே, ஓடிவாமா தாயே ஒரு சொல்லு வாசையே, ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா, தீவோட்டு ஆடி வருவாளா, அத்தே கூப்பிட்டா
நகமன எல்லையிலே எல்லையிலே தாயே குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரியா நகமன எல்லையிலே எல்லையிலே தாயே குடிகொண்ட முத்துமாரி ஓடி மாமா இந்திரபட்டி எல்லையிலே எல்லையிலே நான் குடிகொண்ட முத்துமாரி ஓடி மாமா இந்திரபட்டி எல்லையிலே எல்லையிலே தாயே குடிகொண்ட முத்துமாரி ஓடி மாமா சங்கத்தமைய உரம் மாரியம்மா சங்கத்தங்கள் தீர்ப்பவரே வாரியம்மா பத்தினியே ஓடி மாமா சீரங்கினி ஓடி மாமா பத்தினியே ஓடி மாமா தாயே ஒரு தொழிலாளியே ஓடி மாமா இலைகளை காப்பவரே ஓடி மாமா எங்களுள் காப்பவரே ஓடி மாமா காத்தவனே ஓடி மாமா தாயே அடக்கல காத்தவனே ஓடி மாமா ஓடி வாமா தங்கை உனக்கு காரி ஓடி வாமா ஓடி வாமா உனக்குள் வாத்தகியே ஓடி வாமா தயவு செய்து சாமி ஒன்றுகளை அப்படியே அமைதியா பிடிச்சி உட்கார வைங்க. வளர்த்த ஆத்தா பாம்பாரம்மா அடைக்கலம் தாயே முத்துமாரி நார்த்தாமலையில் வாழுகின்ற முத்துமாரி ஆத்தா திருவப்பூர் மாறி அமைதி அப்படியே உட்கார வைங்கம்மா. அப்படியே உட்கார வைங்க, சத்தம் இல்லாம உட்காருங்க. நான் வளர்த்த ஆத்தாக்க நம்ம எல்லாம் காக்கிற அந்த அடைக்கலம் அம்மா உட்காருங்க, சத்தம் மட்டும் இல்லாம அமைதியா உட்காருங்க. வளர்த்த ஆத்தா ஊன்னு சத்தம், அந்த சத்தம் தான் இங்கே கேட்குது. உட்காருங்கம்மா, அப்படியே உட்காருங்க அம்மா, நிக்காதீங்க தயவு செய்து உட்காருங்க. அப்படியே அவ்வளோ ஆத்தா அமைதியா உட்காருங்க. அமைதியா உட்காருங்கப்பா. உட்காண்டீங்களா அண்ணே? இங்க சம்பளம் தருங்கண்ணே. ஹலோ அண்ணே. ஹலோ யாரு அண்ணே? சொல்லுமா. மேடம். மாமா மதுரைக்கு வந்திருக்கேன். நாடகம் அண்ணே வர காலையில் வந்துடுறேன்ப்பா. காலையில் ஒரு 8-8:30 வந்துடுவேன். என்னடா போன? ஆமா மாப்பிள்ள வண்டி போட்டு கட்டணுமா? ஆமா கார்த்தி மாமா, அந்த கார்த்தி மாமா தான். ஆமா அந்த கார்த்தி பெரியப்பா வந்திருக்காப்ல. நம்ம மருதமணி என்ன நம்ம கார்த்தி பெரியப்பா தான்பா. நல்லா நடிச்சாப்பா. ஆமா பாட்டு பண்ண ஆத்தா பேரு தானே அப்பா. கிடைக்கலாம் கொண்டு தமிழ் கிடைக்கல. சரி சரி சரி, நான் காலையில வந்து கட்டிடுறேன். நான் பணம் தர்றேன் மாப்பிள்ள. சரி 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 சரி. அப்பாடே உங்களை கும்புறா, நீங்க சம்பளமே தரணும்டா ஐயா. ஐயா சம்பளமே தரணும்டா. அண்ணா இந்த நேரத்துக்கு வீட்டில் குரட்டை விட்டு அடிப்பாக போன் அடிச்சாலும் எல்லாருக்கும்.
காசுன்னா போன் வந்துடும். ஏன் மாப்பிள்ள நீங்க பாட போது என்ன பாடி கூப்பிட்டீங்க? என்ன பாடி கூப்பிட்டேன்? குடியாந்திருமா? ஆமா. ஒரு அம்மா சாமி அடிக்கிட்டு அதை கவனிச்சலாம் இல்லையா? என்னது சவுண்டா குடிக்கிட்டனால ஒடியார முடியல. நானே அதுக்கு தாண்டா நின்றுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே ரொம்ப சிறப்பான தெய்வம். ஜோரா நல்லா ஒரு கைதட்டு கொடுப்போம் எல்லாரும். உண்மையிலே ரொம்ப சிறப்பான தெய்வம். எல்லாரும் கைதட்டி உற்சாகத்தை என்பதை தெளித்துக் கொண்டு மற்றும் விண்ணகரத்திலும் புன்னகரமாய் விளங்கக்கூடிய மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு வட்டம் வனையூர் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ அடைக்கலம்மன் சுவாமி 4 வகை பங்காளிகள் கவரி ஆட்டம் உற்சவ விழாவை முன்னிட்டு பராம வருடம் ஆனி மாதம் 11ஆம் தேதி 25/6/2026 வியாழக்கிழமை இரவு சரியாக பனையூர் அடைக்கலம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் உயர்திரு கரைக்காரர்கள் காவல்காரர்கள் தண்டகாரர்கள் திசை காவலர்கள் தலைமையிலும் உயர்ந்து சிலைமான் காவல் ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையிலும் மாபெரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆனி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை பிள்ளைக்கு பெயர் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெறும். அன்று இரவு சரியாக 10 மணி அளவில் மருதமணி அவர்கள் வழங்கும் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் இதோ உங்கள் மத்தியிலே இது மற்றும் முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கூட்டி வரும் நடிப்பு செவேந்தன் அன்பு மாமா புதுகையைச் சேர்ந்த CR சீனிவாசன் அவர்கள் வருங்கமலையிலே வேடன் ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எதுக்குமலை உரையாடி குயில் ஒன்று குயிடும் கோகில வாணி அன்பு சோரி சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கூட்டி வரும் அன்பு சோரி கம்மங்காரை சேர்ந்த AR ராசாத்தி அவர்கள் வருங்கமலையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்டு நாடக உலகில் நிகழ்றான என்று வெற்றி முரசு கூட்டி வரும் அன்பு தம்பி விஜய் டிவி புகழ் அன்பு தம்பி ரெட்டாலயத்தைச் சேர்ந்த எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் வருங்கமலையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி அன்புடன் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு வரும் இணையதள புகழ் அன்புடன் மருங்காபுரியைச் சேர்ந்த ஜெய மணிகண்ட பிறகு அவர்கள் வருங்கமலையிலே ஆறுமணிய பின்பாட்டை செய்ப்பார்கள். நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய சங்கத்தின் முன்னாள் தலைவராகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர். இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு தம்பி ரெட்டாலத்தை சேர்ந்த காளீஸ்வரன் அவர்கள் வருங்கமலையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுல் இசைப்பார்கள்.
சிறப்பாக இசைத்த அன்பு தம்பிக்கு நன்றி. கைதட்டி அன்புகளை சார்ந்து நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்பு மாமா புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக சங்கத்துடைய செயற்குழு உறுப்பினருமாகிய KR ராஜா அவர்கள் மிருகமடையிலே ஆல்ரவுண்ட் இசைப்பார்கள். தளபதி பாட்டு வாசிங்க. அப்பா இப்படிலாம் சொன்ன எப்படிப்பா? ஏயா இவங்க இவ்வளோ ஜாமான் கொண்டு வருவாங்களாம், வண்டியை அடைச்சிட்டு வருவாங்களாம். பேர் சொன்னோன்னா இப்போ நாங்கள் பேர் சொன்னால் நான் ஒரு பாட்டு பாடினேன். தம்பி நிறைய ஆபத்துனாலாம் வாட்சா எல்லாமே. ஆமாம், இவர் என்ன பண்ணார்? இப்போ டப்பு டப்புன்னு அடிச்சார்ல, ஊர் காசு சும்மாவா?
பாதி வேணும் இந்த வந்தாலும் ஜாம மறைச்சிருதியா ஊர் காசு சும்மாவா இருக்கு அது இல்ல வரிபட்டு தானே வச்சு நடத்துறாங்க நேரங்கிற அம்மா எப்ப வேணா இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது விடிய விடிய கூட நடத்தலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்க பாருங்க என்ன பாருங்க இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க இங்க பாரு தம்பி சொன்ன மாதிரி தளபதி படம் இருக்குல்ல தலைவிதியா தலைவிதி இல்ல தளபதி ஆமா காட்டுக்குயில மனசுக்குள்ள பாட்டை வாசி பார்ப்போம் முயற்சியெல்லாம் கிடையாது வாசிக்கல ஆமா ரெண்டு கிளம்பு சூப்பர் 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 ரொம்ப சிறப்பாக இசைத்து அனுபவமாக இருந்தார் நன்றி தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு சித்தப்பு சண்முகம் அவர்கள் விளங்கவில்லை
தாளம் செய்வார்கள். இசை செய்வதற்காக நன்றி. நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீரமைப்பு மருதமணி கார்த்திகராஜா கலைக்குழு நாடக கலைக்குழு சீர்கமணி என்பதை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான ஒலிபெருக்கி அமைச்சர்களுக்கு சிறந்த முறையில் ஒலிபெருக்கி ஒலிபெரி அமைப்பு RV ஜெயம் ஆடியோஸ் மதுரை போன ஒரு செக்ஸ் பாட்டேன். இங்கு வருகின்ற ஹலோ சிலைமான் காவல்துறை SP ஐயா வேல்சாமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இங்கு வருகின்ற காவல்துறை என்பது அவர்களை விழாக்குழுவின் சார்பிலே மேடைக்கு அழைக்கின்றார்கள். ஐயா வாங்க ஐயா. எங்களுக்கு பாதுகாப்புக்கு இருந்து எங்களுக்கு சிறப்பு உதவி செய்த அண்ணன் வேல்சாமி அவர்களுக்கு சரி அண்ணன் கார்த்திராஜா அவர்களுக்கு கிராமத்து சார்பாக கொண்டாட போட்டப்படுகிறது. ஆர்மணிய கணேசு அன்புடன் ஜெய மணிகண்டபுரம் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. முருகங்க சக்கரவர்த்தி அன்பு தம்பி காளீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்புமா KR ராஜா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாள மாஸ்டர் சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. SP ஏட்டையா அன்பையா வேல்சாமி அவர்களை மேடைக்கு வருகை வரவேற்கின்றோம். எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரிப்பதற்கு ஒளிவரி அமைப்பு RV ஜெயம் ஒளிபரிக்கி மற்றும் உங்களும் அன்பையும் காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமையில் திணையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா பபுல்காமி என்பதை தெரிவித்துக் கொண்டு பக்தோடி பொதுமக்கள் பெருந்தலாக வருக வருக என்பதை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் திரளாக அனைவரும் வருக இப்படிக்கு அடைக்கலம்மன் சுவாமி பங்காளிகள் மற்றும் அம்மன் குரு இளைஞர்கள் கிராம பொதுமக்கள் படையூர் மதுரை என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடக திருமணத்திற்கு நாடக அமைப்பாளர் அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் இந்த நாடகத்தை வந்திருக்கிறார்கள். இந்த நாடகம் எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைகளை கொண்டு சிறப்பாக அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொகுந்த நன்றி என்று கலந்து உள்ள போயிட்டு பொம்பளை பள்ளி வர சொல்ல என்பதை தெரிவித்துக் கொண்டு சத்தியே சுத்தியே பார்த்து பார்வையிலே நாம் பூத்த சோலையிலே மாமென்பத்த எம்மாறி கொழுந்து நீங்குடி என்ற கறி விருந்து மாமென்பத்த எம்மாறி கொழுந்து நீங்குடி கொஞ்சம் கறி விருந்து கஞ்சி கஞ்சி நாவாரை கொஞ்சி கொள்ள நீவா ஆடிரா சாத்தியே அமாரே உசுத்தியே பார்த்து பார்வையிலே நாம் பூத்த சோலையிலே கொஞ்சம் காரி விருந்து கஞ்சி கஞ்சி நாவாரை கொஞ்சம் கொள்ள நீவா ஆடிரா சாத்தியே அமாரே உசுத்தியே
எல்லாம் என்ன தேடுது கண்ணு மட்டும் ஒண்ணு தேடுது ஊரு பெண்கள் எல்லாம் என்ன தேடுது கண்ணு மட்டும் உன்னை தேடுது வாடிகிறா சாத்தியே ஆமாரே சுத்தியே பார்த்து பார்வையிலே பூத்த சோலையிலே மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்கேன் மகராணி நீ வந்து வச்சுக்கடி மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்கேன் மகராணி நீ வந்து வச்சுக்கடி மஞ்சள்ல தாலி ஒன்று சென்றிருக்கேன் மகராசி நீ வந்து கட்டிக்கடி ஊத்து கொடுக்கிற எனக்காக ஆத்து கிடக்கிற உனக்காக ஊத்து கொடுக்குறீனுக்காக ஆத்து கிடக்குது உனக்காக வாடிரா சத்தியே நாவாரே சுத்தியே பார்த்து பார்வையிலே பூத்த சோலையிலே அவன்பத்தை மாறி கொடுந்து கொஞ்சம் மாறி இருந்து அவன்பத்தை மாறி கொடுந்து கொஞ்சம் மாறி இருந்து கஞ்சி கஞ்சி நாவாரே கொஞ்சம் வாடிரா சாத்தியே அவாரே உசத்தியே பார்த்து பார்வையிலே அம்புத்த சோலை அப்படியெல்லாம் இருக்கீங்க இல்ல கேக்குறேன் ஐயோ மாமா வந்தது வராதவங்க என்னைய பிடிச்சி வம்புழுக்கிறீல நான் என்ன தவறா இல்ல நீ வந்து உங்களுக்கு இல்லாத இடமா அப்படி ஆமாங்க கேக்குறேன் மடியில உட்கார சொல்ற மாதிரி இவ்வளவு இடம் இருக்கு உங்களுக்கு இல்ல கேக்குறேன் எல்லாரும் அமைதியா இருங்க யாரும் சத்தம் போடாதீங்க ஆமா ஐயா நான் வேணா கழட்டி கொடுத்துறேன் நீ வேணா வச்சு கொடுத்துறியா என்னையா அந்த அளவுக்கா இருக்கு என்னையா இப்படி பேசிட்டு இருக்கிய யோ மாமா இதெல்லாம் கேட்க மாட்டியா நீனு ஏன் அதெல்லாம் ஒரு நூல்ல அடங்குற மாதிரி இல்லை. யோ பேசியா நான் தான் பேசுறேனம்மா. யோ பேசியா ஹலோ கொஞ்சம் வாய்ஸ் ஒன்றும் அவசரம் இல்லை. ஹலோ 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 அவர் என்ன வார்த்தை கேட்கிறாரு நீ கேட்டுக்கிட்டு கம்முன்னு உட்காந்துருக்க. ஆமா என்னை அவர் மடியில ஏறி உட்கார சொல்றாப்புல. நல்ல விஷயம் தானே. என்ன நல்ல விஷயம்? என்னைய மடியில ஏறி உட்கார சொல்றது நல்ல விஷயமா? திருகக்கல்ல மாதிரி என்ன இது ஒன்றும் புரியல எனக்கு. திருக பாத்திருக்கியாமா? திருக பாத்திருக்கேனே. கல்லு பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். அந்த மாதிரி மடியில உட்கார சொல்றாப்புல. உனக்கு ஏன் இப்படி கற்பனை போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன் இப்படி பேசுறியா? சே 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 அந்தாலேருந்து இப்படி அசிங்கமாவே பேசுறிய கர்மம். பார்க்கணும் நீ ஏன் இப்படி குறு குறுனே இதவே பாக்குற? ஆமா இங்க பாருங்க மாமா எப்படி பாக்குறாப்லன்னு. ஒரிஜினல் தான். ஏய் என்ன வார்த்தையா சொல்லிட்ட? ஆமாமா மாப்பிள்ள டூப்ளிகேட்னு பாக்குறாப்ல. பாக்குறவதான் தெரியலையா? ஓ அவர் காம பார்வையில பாத்துக்கிட்டு இருக்காரு, நீ ஒரிஜினல் டூப்ளிகேட்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏ அத்தா அத்தரமா பாரியா
என்ன பண்றீங்க? கிட்ட வந்துட்டு போறீங்க. ராமதாஸ் கூட இப்படி குலுக்க முடியாது. பம்பர் லாட்டரி குலுக்கல். முதல்லலாம் எந்திரிக்க, இப்ப எந்திரிக்க மாட்டேங்க. என்ன மாமா, நான் தான் குதிக்கிறேன், நீங்க எதுக்கு குதிக்கிறீங்க? உண்மையிலே அருமையான ஆட்டம். நீ இங்க ஆடுறதுக்கு காலத்துக்குரியல்ல, மாமாவுக்கு சேரோட தூக்கு. என்னமா தூக்குது? என்ன முகம் இங்க வந்துட்டு போகுது? மாமா, அறிவு கட்ட மாமா, தீர்மாத்த பின்னாடி திருப்பி வச்சுவிடு மாமா. ஆமா, அப்ப முன்னாடி எல்லாம் வைக்கணும். பாரு, இப்போ கூட நீ கவனிக்கல. நீ கம்முன்னு உட்காந்துருப்பிய, இப்படி வச்சனால உனக்கு ரொம்ப பிடிக்குமே. உங்களுக்கும் உங்க மாமாவுக்கும் 1008 விஷயம் இருக்கு. நீ பின்னாடி திரும்பி வச்சது என் மாப்பிள்ளைக்கு சௌரியமா இருக்கான். அந்த ஆளா அப்படி சொல்லு, நீ அதை எதிர்பார்க்கல போலையே. இப்ப அவருக்கு சௌரியமா? என்ன நீ தீர்மானம் பின்னாடி வைக்க சொல்றீங்க, முன்னாடி வைக்க சொல்றீங்க? நான் அதை பத்தி நான் கவலையப்பட மாட்டேன். உங்களோட விருப்பமே என்னோட விருப்பம். என்ன இப்படி வைக்கிற பத்தி பேசி பாருங்க மாமா, எப்படி பேசுறாருன்னு. வைக்கிற பத்தியே பேசுறாப்புல, என்கிட்ட போய் அந்த மாதிரி பேசலாமா? என்னையா என்ன சொன்ன? நல்ல துணின்னு சொல்லு, என் காதுல வேற மாதிரியே வெளுக்குது. என்னையா இப்படி பேசுறீங்க? இங்கே டான்ஸராக நடந்து கொண்டிருக்கும் ராணி அவர்களுக்கு நமது விழா கமிட்டியால் சில பொன்னாடி பற்றி இருக்கிறது. வீட்டில் போனான்னு நினைக்கணும், ராணிக்கு இப்படித்தானே போட்டோம். இல்லம்மா, அவங்க மனைவிக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி துண்டு போட்டிருப்பாரு. அதுக்காண்டி என்ன சொல்ற? டெய்லி அந்த அம்மாவுக்கு பொன்னாடி எடுத்து போத்திக்கிட்டு இருக்க முடியுமாயா? என்ன பேச்சு பேசிக்கிறீங்க? பொன்னாடி இந்த கிராமத்தார்களுக்கு, விழா குழுவினர்களுக்கு ரொம்ப நன்றி எந்த வணக்கம். ஆமா, அவர் எனக்கு போட்டதும் போதும் அவரை போட்டு ஏன் இந்த பாடுபடுத்துறீங்க? இன்னும் வேட்டி இல்லாம தான் போவார் போல பூசாரி. கோயில் திருவிழா எல்லாம் முடிஞ்சு காப்பெல்லாம் கலட்டி வச்சதுக்கு அப்புறம் இப்பவே வேற கிளஞ்சிருக்கோம் எனக்கு போட்டதோட.
பார்த்துக்கிட்டு இல்ல இல்ல ஆ, யாரு வஞ்சகம் பண்ணி ஆடுற ஏங்க அந்த பக்கமா ஆடினீங்கன்னா அப்புறம் எங்களுக்கும் தெரியணும்ல. இப்போ உங்களுக்கு தெரியல நான் ஆட்டினது, அதான் பிரச்சனை. மாப்பிள்ள இப்ப பாத்துக்க எங்க மாமா உங்க மாமா பாருங்க எவ்வளவு பொறுப்பா இருக்காப்புல பாருங்க. பொறுப்பா இருக்காரு. இந்த பக்கத்தை ஆட்டு, அந்த பக்கத்தை ஆட்டு. கரெக்டா இருக்கா. என் தம்பி ஆ, என் மாப்பிள்ள என் அண்ணன் முகமெல்லாம் மூணு இருப்பாரு. ஐயோ, அப்படியா இருக்கு? கையா நீட்டி கணவனோட பேரெழுதி. நல்லா படக்குன்னு எந்திரிக்கணும். என்ன இப்படி எந்திரிக்க முடியாம எந்திரிக்குது? என்ன மாமா ஆட்டினது போதுமா? இது ஆட்ட சொல்ல மாட்டீங்கல்ல? அவரே நொந்து போயிட்டாரு.